அனைவருக்கும் வணக்கம். நான் ஜியா சரவணா, ஈழத்தமிழர் முன்னணி கிழக்கு மாகாணம். கடந்த சில வாரங்களாக என்னுடைய காணொளிகள் இந்த சமூக வலைத்தளங்களிலேயும் மற்றது ஊடகம் தேசம் ஊடகம் வாயிலாகவும் வெளிவந்தது. அதனை அடுத்து பல பேரின் தூக்கங்கள் கெட்டுப்போயின, தூக்கமற்ற இரவுகள். என்னடா திடீரென்று இப்படியான விஷயங்கள்லாம் வெளியாக வருது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய மிரட்டல்கள், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பல பேருக்கு தூக்கம் போச்சுது. அதே மாதிரி அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். அதே மாதிரி பார்த்தா நிறைய மக்களின் ஆதரவை பெற்றிருக்கிறது. அந்த அந்த ஊடக வாயிலாக வந்த நிகழ்வுகள், அந்த விஷயங்கள் நிறைய ஆதரவை எங்களுக்கு கொண்டு வந்திருக்குது. மக்களின் ஆதரவே எனக்கு கிடைச்சிருக்குது. அது நிறைய மற்ற மகிழ்ச்சி. அது முக்கியமான விஷயங்கள், அது பேசின விஷயங்கள் எல்லாம் எங்களோட பிள்ளைகள், எங்களோட அண்ணன் எங்களோட தம்பிமாருக்கான ஒரு நீதி வைக்கிற விஷயம். அது கட்டாயம் அது நடந்தே தீரும். எந்த வெறுகள் மண்ணில் நாங்கள் விழுந்து தோல்வியை தலைவினம் என்றதை ஒத்துக்கொள்கிறோம். தோல்வியை தலைவினமோ அதே வெறுகள் மண்ணிலேருந்து நாங்கள் திரும்பவும் மீண்டெழுவோம். உறுதிப்பட அதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கதைக்க போகிற ஒரு விஷயம், அது முக்கியமான விஷயம். ஏற்கனவே நான் நிறைய விஷயங்களை கதைச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். எங்கள்ட கிழக்கு மாகாணத்தில் பல நூற்றுக்கணக்கான கிராமங்கள், 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கின்றன மாற்றினத்தவர்களால். அதுகளை மீட்டெடுப்பதற்காக இதுவரைக்கும் தமிழரசு கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தும் இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதுவரைக்கும் என்றதை நான் பல இடத்துல சுட்டிக்காட்டியிருக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு கதைக்க போகிற விஷயம் இன்னும் கொஞ்சம் வேறுபட்ட விஷயம். அது என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த கட்டாய மதமாற்றம், இந்த கட்டாயமான மதமாற்றம் பற்றி கதைக்க போகிறோம். அது என்னென்னு சொல்லிச்சுன்னா, எங்கள்ட மக்கள், எங்கள்ட இளம் சமுதாயம் தங்களோட குடும்ப கஷ்டங்கள் இதுகளுக்காக அந்த வேலையில் நாடி போகும்போது மாற்றினத்தவராக அவர்கள் உள்வாங்கப்பட்டு அவர்களது மூளைச்சிறவை செய்யப்பட்டு மாற்றப்படுகிறார்கள். காதல் என்னும் விலையில் சிக்க வச்சு கட்டாயமாக மாற்றப்படுகிறார்கள். அதே நேரத்தில் கஷ்டங்களை பயன்படுத்தி வசதியான வாழ்க்கை வாழலாம்ன்ற மாதிரியான ஒரு தோற்றங்களை ஏற்படுத்தி அது மூலமாக அது மோசடி செய்யப்பட்டு அது மூலமாக மாற்றப்படுகிறார்கள். இது 1-2 பேர் இல்லை, 100-200 பேர் இல்லை, பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள், யுவதிகள் தான் கூடுதலாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும். அப்போ இதுக்கு